வந்து கிளம்பணும். ஐம் ஸோ சாரி. ஜென்ரலாக நர்வ் எனக்கு ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அவ்வளோ ஒழுங்காக வராதா, நிறையா விஷயத்த பேசணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன். நான் நிறையா டைம் அங்கேருந்து யோசிச்சுட்டே வந்தேன் நான் இந்த விஷயத்த இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. மெய்யழகனுங்கிற படம் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி ஒரு வியூவிங் ஃபார் மீ, இட் வாஸ் மோர் லைக் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் சம்டைம்ஸ் மூவிஸ் ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஃபியூ 2 hours ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு பருத்தி வீரன், சிறுத்தை, அதுக்கப்புறம் இப்போ பண்ண மெய்யழகன், இல்லைன்னா இதுக்கப்புறம் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் ஹவ் ஐ கிவ் எவ்ரி திங் ஃபார் லவ் அண்ட் வலியாக இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸில் வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்குது. எந்த கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூராக, பருத்தி வீரனில் நிஜமாவே ஒரு பொர்க்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதில் வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டன் இட். அண்ட் ஐ திங்க் அது அந்த மாதிரி நடக்கும்போது இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி பியூர் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் ஹார்ட். அப்போ தான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். ஐ தாட் இந்த ஸ்டேஜில் ஐ ஹேட் டு டெல் யூ தட் ஐம் சச் அன் அட்மையர் ஆஃப் தீஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி மெய்யழகன் வாஸ் சம்திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஸ்வீட்டானை பற்றி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது பயத்தில் அப்படி மறந்து போச்சு. ஆமாம், அதே தான். அண்ட் நான் ஆல்சோ